ஹாய் கைஸ், நம்ம வீடியோவில் ஆக்டர் மணிகண்டனோட ஆக்டிங்கில் இருக்க குடும்பஸ்தன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போட்டுமே நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு அன் டைம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். குடும்பஸ்தன் இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தோட ஹீரோ ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. கடைசியாக ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்லேருந்து மீண்டு வந்தாங்க. அந்த படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட் என்னென்னா, இந்த படத்தில் ஹீரோ நடிச்ச மணிகண்டன் தான். படத்தோட ஹீரோ மணிகண்டன் தான். படத்துல கதை இருக்கோ இல்லையோ, ஆனா நடிப்புக்கு தீனி போற சீன்லாம் என்ன இருந்துச்சுன்னா கண்டிப்பா நல்லாவே நடிச்சு கொடுத்துருவாரு. முந்தைய படங்கள்ல வந்த மாதிரி ஆக்டிங்ல எந்த டிஸப்பாயின்மெண்ட்டும் பண்ணவே இல்லை. அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு சொல்லலாம். அடுத்த ஹீரோக்கு பொறுத்த வரைக்கும் நியூ ஃபேஸ் தான் ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சீன்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இவங்களையும் தாண்டி ஆக்டர் டி.எம். சௌந்தரராஜனா இருக்கட்டும், குரு சோமசுந்தரமா இருக்கட்டும், அதாவது மில்லியன் பூண்டி படத்துல வர வில்ல, அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படத்துல அவங்க கேரக்டர்ஸும் ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க தான் சொல்லணும். அடுத்தது இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் படம் ஆல்மோஸ்ட் 2.5 மணி நேரம் ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமாராகவும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆவரேஜாகவும் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக படம் பார்க்கும்போது போரே அடிக்காது. அந்த வகையில் இல்லை டிசப்பாயின்ட் பண்ணவே இல்லை. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் புது மியூசிக் டைரக்டர் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. சாங்ஸும் பிஜிஎம்மும் ரொம்ப நல்லாவே இருந்தது. குறிப்பாக மாண்டேஜஸாக ஒரு சாங் வச்சுருப்பாங்க படத்தில். அந்த பாட்டு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அடுத்தது காமெடி பற்றி சொல்லணும்னா, படத்தில் 100% காமெடி இருந்ததுன்னா 70% காமெடி ரொம்ப நல்லாவே உட்காந்து சொல்லலாம். 30% தான் கிரிண்டாக போச்சு. மற்றபடி காமெடி செக்மெண்ட்லலாம் ரொம்ப அல்டிமேட்டாக பண்ணியிருந்தாங்க. அடுத்தது படத்தோட எண்டிங்கை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான எண்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நெகட்டிவ் பற்றி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த படத்தில் காமெடி 30% கிஞ்சாக தான் சொல்லணும் நான். அதுவே பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி கதைக்கு லக்கி பாஸ்கர் அளவுக்கு இம்பாக்டோட எழுதியிருந்தாங்கன்னா லக்கி பாஸ்கரே தூக்கி சாப்பிட்ருக்குன்னு தான் சொல்லணும். அப்பேற்பட்ட கதையை வச்சுக்கிட்டு காமெடி வைக்கிறேங்கிற பேரில் அந்த ஸ்கிரிப்டே வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தை எமோஷனலான படமாக கொண்டு போயிருக்கலாம். அதுக்கான ஸ்கோப்பும் இந்த படத்தில் நிறையவே இருந்துச்சு. அதான் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் காமன் மேன்லாம் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் எமோஷனலாக காட்டுற நேரத்தில் இவங்க எல்லாத்தையும் காமெடியாக காமிச்சிருந்தாங்க. ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்க எல்லாம் இந்த மாதிரி தான் இருப்பாங்கிற டவுட் இருந்தது. ஆனால் தான் இந்த கேரக்டரில் மணிகண்டன் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாலும் அந்த கேரக்டர் கனெக்ட் ஆக தான் முடியல. அதை கொஞ்சம் பார்த்து செஞ்சிருந்தா ரொம்ப நல்லாவே வந்திருக்கும் அந்த கேரக்டர். இந்த அளவு நல்ல கதையை வச்சுட்டு நல்ல ஸ்க்ரீன் பிளே பண்ண தெரியாமல் சொதப்பிட்டாங்க தான் சொல்லணும். அதனால இந்த படம் ஆவரேஜ் படமாக வந்துச்சு. ஓவராலாக இந்த பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டைட்டில்னாலேயே நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் தலையில் கட்டலான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. ஓகே, நீங்கள் இந்த படம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லேசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.